ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சென்னையில் ஒரு கோயில் பார்க்கலாம் அப்படின்னு போனோம். கோடம்பாக்கத்தில் சிறப்பான கோயிலுங்க. தெரு உள்ளே தான் இருக்குது. ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். பல்லவ மன்னர்களால் இது புனரமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில் கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில். இது பார்த்திங்கன்னா பஞ்சவாத்தியம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்தில் இசையமைத்த பஞ்சவாத்தியங்கள் தான் இதுதான். இந்த கோயில் ரொம்பவே பார்க்க வேண்டிய கோயில்னு சொல்லலாம். சுதை சிற்பங்கள்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சுதை சிற்பங்கள்லாம் இங்கே அப்படியே ஒன்று ஒன்று அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க. ரம்பா, ஊர்வசி இவங்கெல்லாம் நம்ம நேரில் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிலை அழகாக வடிவமைச்சிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. இப்படி தான் இருந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, தேவலோக மங்கைகள்லாம் இப்படி தான் இருந்திருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்கும். ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்த இடத்த விட்டு நம்ம வெளியிலே வர முடியாத அளவுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோயில்னு சொல்லலாம். சப்த கன்னியர்களுக்கு தனியாக, அப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இங்கே உள்ள கிணறு. இந்த கிணறை கூட எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். இந்த கிணத்துல தண்ணி இப்பயும் நல்லா நிறைய இருக்குது. பேர் கூட தமிழ் பேர் ஒன்று வச்சுருந்தாங்க. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ரொம்ப சுத்த தமிழில் வச்சுருந்தாங்க. அடுத்த தடவை நான் போகும்போது பார்த்து சொல்கிறேன் என்ன பேர் அப்படிங்கிறத. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றும் அவ்வளோ ஒரு வேலைப்பாடுள்ள கோயில். ரொம்பவே பழமை மாறாமல் அப்படியே புதுசு போல் இருக்குது கோயில் பார்த்திங்கன்னா. இது சென்னையில் கோடம்பாக்கத்தில் இருக்குது. வடபழனியும் ரொம்ப 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 பக்கத்தில் தான் இருக்குது இந்த கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஊர்வசி சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுடைய தேவலோக மங்கை தன்னோட அழகை கண்ணாடியில் ரசிக்கிற மாதிரி ஒரு அழகான சிலை வடிவமைச்சிருக்காங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நேரில் பார்க்கும்போது அவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குது. பக்கத்துலேயே இந்திரனுக்கு ஒரு ஏதோ 8 திசைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஈசான்யம், அப்புறம் வாயு, அது மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கூண்டு அமைச்சு அதில் பேர் கூட வாயு, அப்புறம் குபேரன், இந்திரன் அப்படிலாம் போட்டு ஒரு கூண்டு மாதிரி அமைச்சிருக்காங்க. அதில் விளக்கு கூட ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். நாகலிங்க மரம் அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்குது. ஒரு கை அளவுக்கு பூ பூக்குதுங்க. இந்த கோயிலோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு தேரில் கருவறை அமைச்சிருக்க மாதிரி அமைச்சிருக்காங்க. அம்பாள் பேர் சொர்ணாம்பிகை, மூலவர் பேர் பரத்வாஜேஸ்வரர் அப்படின்னு போட்டிருக்காங்க. மணிக்கூண்டு பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு அடிக்கக்கூடிய மணிக்கூண்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் கொடிமரம், கொடிமரத்தில் நம்ம கீழே விழுந்து கும்பிட்டா ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக அப்படிங்கிற மாதிரியும் இதில் வடிவமைச்சிருக்காங்க. இந்த கூண்டு தான் சொன்னேன் நான். அழகாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உண்மையிலே இந்த கோயிலுக்கு போயிட்டால் வெளியில் வரவே மனசு இருக்காது. மனசுக்கு நல்ல ஒரு அமைதியாக தருதுங்க. கண்டிப்பாக சென்னை வந்தீங்கன்னா அந்த கோயிலை பார்க்க மறக்காதீங்க.